அனைவருக்கும் வணக்கம். கிரைம் எபிசோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல இன்னையோட எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளோட தேசம் லாக்டவுன்ல இருக்கிற மாதிரியே தெரியல, அன்லாக்ல இருக்கிற மாதிரி இருக்கு. லாக்டவுன்னால நம்ம அனைவரும் வீட்டுல உட்கார்ந்துருந்தோமோ அப்பெல்லாம் நம்ம இந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் தங்களோட உயிரையே பணைய வச்சு அதை பத்தி கவலையே படாம அவங்க வேலை செஞ்சாங்க. கிரைம் பேட்ரோலும் சோனி என்டர்டைன்மெண்ட் டீமும் அந்த எல்லா வாரியர்ஸுக்கும் மனசார சல்யூட் பண்ணுது. கோவிட்-19 இந்த போர்ல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசு. லாக்டவுன்னால நம்மளோட வாழ்க்கை எல்லாமே நின்று போச்சு. உலகமே கொரோனாவால பாதிக்கப்பட்டு துவண்டு போய் கிடந்தது. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு ஜீவன் அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம வாழ்ந்து வந்தது. அவதான் நம்ம ஷாம்பவி. ஷாம்பவி சௌராசியா அவளோட வாழ்க்கை தடம் புரண்டு போயிருந்தது. ஆனா ஷாம்பவியோட வாழ்க்கை எப்பவுமே அப்படியெல்லாம் கிடையாது. கங்க்ராட்ஸ் பா, இந்த வாட்டி எப்படியும் 90% வரதான் போகுது. நீ வேணா பாரு, உன் பேரும் இந்த போர்டில் வரதான் போகுது. அப்ப பார்ட்டி கொடுப்பல? பார்ட்டியா? முதல்ல இந்த போர்டை பாரு மான்சி. கடந்த 10 வருஷமா யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கா? ஷாம்பவி சௌரஷ்யா 99.34% 2018-19. வாவ் யா, அக்கா தங்கச்சி 2 பேருமே அறிவாளி தான். ஆனா உங்க அக்கா உன்னை விட அறிவாளி. இதுதான் பிரச்சனையே. எல்லாருக்கும் என் அக்காவோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் தெரியுது, என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் தெரியவே இல்ல. வா. என்ன சொல்லிட்டு இருந்த? ஒன்னும் இல்ல, சும்மாதான் சொன்னேன். அக்கா பின்னாடி தான் இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்பா அம்மா டென்ஷன் ஆவாங்கல்ல, அதனாலதான். ஆனா நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ். 5 வருஷம் கழிச்சு உன் மார்க் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? புரியுதா? ஹீரோயின், இங்க படிக்க வந்திருக்கியா இல்ல ஹேர் ஸ்டைலிங் பண்ண வந்தியா? விகாஸ், உன்னோட ரவுடிசம்லாம் என்கிட்ட காட்டாத, புரியுதா? கிளம்பு. அக்கா, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. அம்மா அப்பாக்கு நான் புரிய வைக்கிறேன். அம்மா அப்பாவை நினைச்சுல எனக்கு பயம் இல்ல, பாட்டியை நினைச்சாதான் டென்ஷனே. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ எப்படி இவ்ளோ நார்மலா இருக்க? பாட்டி கிட்ட திட்டு வாங்கி பழகி போச்சு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஷாம்பவி, இங்க வா, இங்க வா. முடிய வெட்டிட்டு வந்திருக்க? வீட்ல யார்கிட்டயும் கேட்காம? ராஜீவ், ஆர்த்தி, இங்க வாங்க. என்னாச்சுமா? ஆமா, எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்லிருக்கேன், உன் பொண்ணுக்கு மரியாதைய கத்து கூடுன்னு. பாத்தியா நீ இன்னைக்கு போய் முடிய வெட்டிட்டு வந்திருக்கா. நீ போ உன் ரூம்க்கு. நான் இப்பவே சொல்றேன், இந்த பொண்ணால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது பாரு இந்த வீட்டுக்கு. அம்மா அப்பா, பாட்டி கிட்ட நீங்க பேசலாம்ல, ஏன் எப்ப பாரு திட்டிட்டே இருக்காங்க? பாப்பா, பாட்டி சொல்றத சீரியஸா எடுத்துக்கூடாது. எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தோம். அவங்க என்ன வேணா சொல்லட்டும், ஆனா நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம்ல. இல்ல பாபி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, சமன் மாமாக்கு சாப்பாடு கொடுங்க, நான் கொடுத்துட்டு வரேன். சரி சரி வா. ஆமா, முடி வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் சொல்றேம்மா, நீங்க வாங்க. பாபி, நீ என் கூட வரதானே? இல்லக்கா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீ போ. சரி, நீ ரெஸ்ட் எடு. எப்படி இருக்கீங்க சமன் மாமா? இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு. தங்க பிள்ளை, எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வர. ஒரு நாள் கூட சாப்பாடு கொண்டு வராமல் இருந்ததே இல்லை. உன்னை அந்த கடவுள் சந்தோஷமாக வச்சிருப்பார். சரி சமன் மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன்.
ஹலோ ஹலோ, காதுலயே விழல. பாபி, போய் அக்காவை கூட்டு வா. ஹா. அக்கா அக்கா அவ இன்னும் வரல. நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். வெளியில இல்லையே. எங்க போயிருப்பா? நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். நீங்கள் டயல் செய்யும் எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கிறது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்க தான் எங்கேயாவது இருப்பா, நான் போய் பார்க்கறேன். நானும் வரேன். சரி வா. சமன், என் பொண்ணு சாம்புவை நீ பாத்தியா? ஆமாம் சார், எப்பவும் போல சாப்பாடு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த பக்கமா போனா? வீட்டு பக்கம்தான். என்னங்க, அவ கிடைச்சாளா? எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம், அவ எங்கேயுமே இல்ல. நம்ம போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா ராஜு? இந்த சின்ன விஷயத்துக்கு போலீஸ்க்கு போவியா? அதெல்லாம் அவசியமே இல்ல. அவ ஃப்ரெண்ட பார்க்க தான் போயிருப்பா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஆனா அம்மா, எத்தனை வாட்டி சொல்றது உன் பொண்ண கொஞ்சம் அடக்கி வெய் நீன்னு. என் பேச்சு யாரு கேக்குறீங்க? அவ இங்கதான் எங்கேயாவது திரிவா. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என் பொண்ணு எந்த நிலைமையில இருக்காளோ, என்ன ஆனாலோ தெரியலையே. ரொம்ப ஜாலியா இருப்பா உன் பொண்ணு. அவளை யாரும் கதவை உடைச்சிங்கன்னு தூக்கிட்டு போகல. நான் இப்பவும் சொல்றேன், யாரும் போலீஸுக்குன்னு போக கூடாது. தேவையில்லாம பேரை கெடுத்துக்காதீங்க. ஷாம், ராஜு ஷாம்பவியை கேங் ரேப் பண்ணியிருக்கான். ஒருவேளை 2 பேரை விட அதிகமா இருக்கலாம். ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான். ஷாம், இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லாத. உங்க வீட்டுக்கு கூட தெரிய வேணாம். என்னைய எப்படி பேசிட்டு இருக்க? இது உன் பொண்ணை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம். இப்ப போய் சமுதாயத்தை பத்தி யோசிக்கிற? அவ உறுப்புல அந்த 2 கிளாஸ் பீசஸ், பேப்பர் கப்பு, 5 கல்லெல்லாம் எடுத்திருக்கேன். ராஜீவ், உனக்கோ எனக்கோ அவ அனுபவிச்ச வேதனைகள் தெரியாது. ஆனா அந்த கொடுமை அனுபவிச்சது அவ மட்டும்தான். நான் என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கேவலத்தையும் கொடூரத்தையும் பார்த்ததே இல்லை. ராஜீவ், நான் ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, உன்னோட நண்பனும் கூட. நான் சொல்றதை கேளு. போலீஸ் ஸ்டேஷன் போ, கம்ப்ளைண்ட் கொடு. ஒரு நல்ல அப்பனா நடந்துக்கிற வழியை பாரு. ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. எஃப்ஐஆர் எழுதியாச்சு. உங்க டாக்டரை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. சார், என் பொண்ணோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு சார். அவளால இங்கெல்லாம் வர முடியாது சார். சரி, உங்க பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சான்னு சொல்லுங்க. ஹுமாயூன் நகர்ல ஒரு லேடியும் அவங்க பையனும் தான் ஹெல்ப் பண்ணாங்க சார். சரி சார், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் சில டீடைல்ஸ் வேணுமே சார். சார், நான் எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு முந்தானேத்தே காணாம போயிட்டான்னு சொன்னீங்க. ஆமாங்க. சூப்பர் ராஜு சார். முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடி வந்திருக்க வேண்டாமா? ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? சார், இது என் பொண்ணோட விஷயம் இல்லை சார்.
இதான் நீங்க பண்ண முதல் தப்பு. நீங்க முன்னாடியே வந்திருந்தா இந்த பிரச்சனையை எப்பவோ தீர்த்து வச்சிருக்கலாமே. சரி, விட்டு தள்ளுங்க. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க. விஷயத்தை யார்கிட்டயும் வெளியில சொல்லிடாதீங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? மீடியா இடையே தெரியக்கூடாது. சரி சார். அண்ணா சொல்லுங்க. ஹன்ஷிகா, ஐ நீட் யுவர் ஹெல்ப். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு ஷாம்பவி ஃபேமிலியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன். போலீஸ்க்கு ஷாம்பவியோட வாக்குமூலம் தேவை. ஆனால் அந்த நிலைமையில் அவள் இல்லை. அவளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஹன்ஷிகா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேஸ் வெளியில் வரணும். அப்பதான் போலீஸ் மேலே ப்ரெஷர் வரும். அண்ணா, நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களையும் சாம்பவியும் நான் விட மாட்டேன். தேங்க்யூமா. இட்டாவால கேங் ரேப் நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா போலீஸ் இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்ற போன்ற சின்ன விஷயத்த கூட இன்னும் கண்டுக்காம இருக்காங்க. அதனால கண்டுபிடிக்கவும் இல்ல. போலீஸோட இந்த அலட்சிய போக்குக்கு எதிரா நாங்க போராட்டம் நடத்துவோம். மீடியா கொடுத்த அழுத்தத்தினால போலீஸ் திக்குமுக்கு ஆடி போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டரை இந்த கேஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அவங்க நியமிச்சாங்க. அத சிட்டியோட எஸ்பி ஆதில் கானே அதை நியமிச்சாரு. ஆதில் கானுக்கு இது கஷ்டமான சவால் தான். சிட்டியில யாருக்கும் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சாம்பவிக்கு நியாயத்தை வர வச்சுதான் மனுஷங்க மத்தியில போலீஸ் மேல இருக்க நம்பிக்கை கொண்டு வந்துதான் ஆதில் கானால ப்ரூவ் பண்ண முடியும். இங்கு என்ன சார் பாக்கி இருக்கு? எதுக்கு விசாரணை மேலும் மேலும் தொல்லை பண்றீங்க? ராஜு சார், உங்களை தொல்லை பண்றதுக்கு இங்க வரல. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு சரியா டியூட்டி பார்க்கல. அதை சரி பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன். உங்க பொண்ணு சாம்பவிக்கு நியாயம் வாங்கி தர வந்திருக்கேன். நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பா தான். உங்க வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வாங்க சார், பாருங்க. சாம்பவி கண்ணா, எஸ்பி சார் வந்திருக்காரு. உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. பயப்படாத கண்ணா, இவர் புது ஆபீசர். உனக்கு உதவணும்னு வந்திருக்காரு. சாம்பவி கண்ணா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டம்னு தெரியும். ஆனா அன்னைக்கு நடந்ததை உன்னால திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமா? சாம்பவி கண்ணா. வேண்டாங்க, பரவாயில்ல, விடுங்க. நான் அப்புறமா வரேன். இங்க பாருங்க, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐ மீன் எக்ஸாக்ட்லி என்ன ஆச்சு? சில வருடங்களா சாம்பவி அக்கா எங்க காலனியில ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்க சமன் மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவா. எப்பவும் போல அன்னைக்கு அவ சாப்பாடு கொடுக்க போனா. அவ திரும்பி வருவான்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவ திரும்பி வரல. ஆமா சார், அந்த சாம்பவி அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கல சார். சாம்பவியை கெடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? யார் செஞ்சா சார்? இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப நடிக்காத, புரியுதா? உண்மையை முதல்ல சொல்லு. அன்னைக்கு ஏதாவது வெள்ளை கலர் வண்டியை பாத்தியா? ஒரு வண்டி வந்தது சார். ஆனா என்ன கலர் வண்டின்னு ஞாபகம் இல்லை. வண்டியோட நம்பர் தெரியலங்க சார். டெய்லி இங்கே தான் உட்காருவியா? ஆமாம் சார். இவனுக்கு சாப்பாடு கொடுத்ததும் சாம்பவி வீட்டுக்கு போயிருக்கா. அப்போ நடுவழியில் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. சமன் இங்கே உட்காந்துருக்கான். சாம்பவி வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாத்தையும் அவன் பார்த்துருக்கிறான், மறைக்கவும் செய்யறான். ஒருவேளை இந்த பிச்சைக்காரனும் அதில் ஈடுபட்டிருப்பானோ? இவன் மேலே ஒரு கண்வை. இவனை பார்த்துட்டு சாம்பவி வீட்டுக்கு போகும்போது யார் கூடயோ ஃபோனில் பேசினாலாம். அவ கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டியா? எஸ் சார். சாம்பவி அப்போ அவளுடைய கிளாஸ்மேட் ஷமா கூட பேசிக்கிட்டு இருந்தா. ஷமாவா? சார், கால் வந்து கனெக்ட் ஆச்சு.
அப்பா அவ என்கிட்ட ஒண்ணுமே பேசல. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் நடந்த அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரே ஆட்டமா இருந்தது. நீங்க படிக்க வரியா இல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க வரியா? இன்னொரு தடவை முடிய இந்த மாதிரி வளர்த்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விகாஸ், உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுதா? சரி, கிளம்பு. பிரின்சிபல் அவனை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விகாஸ் வந்து, ஏன்னா நீ தானே ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ண. அடுத்த முறை உன் முடியல மூக்க அறுத்துருவேன், ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் உன் முகத்தை வெளியிலே காட்ட முடியாது. இந்த தடவை தப்பிச்சிட்ட. அடுத்த தடவை என் மேல கைய வச்சு பாரு, உன் கைய உடைச்சிடுறேன். ஏன் கைய உடைப்பியா? என் மேல கை வச்சிட்டியா? இதுக்கு நான் நிச்சயமா உன்னை பழி வாங்க வேண்டி. இல்லனா என் பேரு விகாஸ் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. சாம்பவி கண்ணா, கவலைப்படாத. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். முக்கியமா பேச முடியலன்னா நான் விசாரிக்கிறத நிறுத்திடுறேன், ஓகேவா? அம்மாடி, நீ வந்து அந்த விகாஷை பத்தி நீ ஷபீர் கிட்ட நீ சொன்னியா? சார், விகாஸ் ரொம்பவே மிரட்டினான். ஆனா இந்த அளவுக்கு மோசமா பண்ணுவான்னு நாங்க நினைக்கல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட மெசேஜ் வந்தப்போ. மெசேஜா? இந்த புடி. சார், சாம்பவி கண்ணா, அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே கண்ணா, ரிலாக்ஸ், அமைதியா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத. அஞ்சு 6 பேர் இருந்தாங்க. என்ன எங்கேயோ கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. நான் கத்தி அழுது. ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்தியிருக்க. யாருக்கும் உன் குரல் கேட்கலையா? வந்தாங்க சில பேரு, என் குரலை கேட்டு வந்தாங்க, காப்பாத்துறதுக்காக வந்தாங்க. யார் அவங்க? ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. ரொம்ப நல்லவங்க, உதவி செஞ்சாங்க. ஷாம்பேவி அவளுக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்கன்னு சொல்றா. ஆனா அவங்க வீட்டுக்கு தனியால போயிருக்கா. நிறைய பேர் அவளுக்கு உதவி இருந்தா ஏன் அவங்க முன்னாடி வந்து நிக்கல? யாராவது மிரட்டி இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரைம் சீன் எங்கன்னு தெரிய வந்தா எல்லாம் தெரிய வந்துடும். ஒயிட் வேன் கிரைம் சீன் எங்கன்னு கண்டுபிடி. அப்புறம் அந்த விகாஸ் பையனை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லு. சார், சொல்லு, சாம்பவிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எனக்கும் சாம்பவிக்கும் பிரச்சனை இருந்துச்சு சார். ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அன்னைக்கு எங்க இருந்த? நான் அப்போ வீட்டில் தான் சார் இருந்தேன். அப்போ நீ எதுவுமே பண்ணல. டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்புறம் அந்த மெசேஜ், சாம்பவிக்கு அந்த மெசேஜ் அனுப்புன? அந்த வாய்ப்பை எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டேன் சார். அந்த நேரத்தில் என்னால் அவளை கீழ்த்தரமா பேச முடியும்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சார். பொறுக்கி நாய, நீ செஞ்ச வேலைக்கு உன் தோலை என்னால உரிக்க முடியும், புரியுதா? சார், இது ஹுமாயூன் நகரோட சிசிடிவி ஃபுட்டேஜ். சார், சாம்பவி கூட இதே மாதிரி ஒரு ஒயிட் வேனை பத்தி தானே நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இந்த வேன் 3:20க்கு கிளம்பி இருக்கு சார். 7:30 மணிக்கு மேல திரும்ப வந்திருக்கு சார். இந்த வேன் யாருதுன்னு தெரியுமா? சார், நம்பர் பிளேட் கிளியரா இல்ல. கண்டுபிடி. சிட்டில யார் யார்கிட்டலாம் இந்த ஒயிட் வேன் இருக்குன்னு பாரு.
ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரி. சார் இன்னொரு விஷயம், இந்த ஏரியா ஹபீடா வீட்ல இருந்து ரொம்ப தூரம் இல்ல. அப்போ கிரைம் சீன் கூட அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கணும். எஸ் நிகிதா, குட். யாரோ சில பேர் உதவி பண்ண வந்ததா சாம்பவி சொன்னா. பாட்டில் அவங்க முன்னாடியே திறந்துருக்கணும், பாட்டில் முன்னாடி அங்கே உடைச்சிருக்கணும். அதை வச்சு அவளை இங்கே குத்தி இருக்கணும். ரேப்புன்றது ஒரு பெண்ணோட உடலை மட்டும் இல்லை, அவங்களோட மனசையும் ரொம்பவே பாதிக்கும். உடம்புல இருக்க வடு காயங்கள்லாம் காலப்போக்கில் போயிடும். ஆனா மனதில் பட்ட வடு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும். சாம்பவி கூட இந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த கொடுமையான சம்பவம் அவளோட மனசுல மூளையில திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தது. எஸ்பி ஆதில் கானும் அவரோட டீமும் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முழுமையா அவங்க இறங்குனாங்க. சார் கிரைம் சீன் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க கிட்ட விசாரிச்சு, ஆனா யாருமே எதுவுமே சொல்லல. சார் அன்னைக்கு அங்க ஒரு கல்யாணம், நாள் ஃபுல்லா பாட்டு கச்சேரி, அதனால யாரும் எதையும் கவனிக்கல. அங்க டிஜே அவ்வளோ சத்தமா பாட்டு போட்டிருந்ததுனால அங்க சாம்பவி கத்துனது யாருக்கும் கேட்கல. M&M கேட்டரிங் கிட்ட பேசினியா? விசிட்டிங் கார்டு கிடைச்சதுல? சார் அவர்கிட்ட நான் பேசினேன். அன்னைக்கு அவர் கல்யாணத்துல தான் இருந்தாராம். கிட்டத்தட்ட 50 பேருக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்ததை அவர் சொன்னாரு. ஆட்டோ 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 அங்கிள், ஏர்போர்ட் போகுமா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் சாமான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகணும். போலாம். அன்னைக்கு சாம்பவியை தூக்கிட்டு ரேண்டமா மயூர் நகருக்கு தூக்கிட்டு போல. கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதான் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அப்பதான் கல்யாண கலாட்டால பொண்ணு கத்துறது யாருக்கும் கேட்காதுன்னு பக்கா பிளான். எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணு. அவங்க கிட்ட சொல்லு, எது தெரிஞ்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும்னு. சார், நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு முக்கியமான செய்தி வந்திருக்கு சார். நீ எதுவும் பார்க்கலையா? இந்த ஃபோன்? உண்மையாக சொல்கிறேன் சார், நான் எதையுமே பார்க்கல. இது பாப்பாவோட ஃபோனுன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு கையில் கிடைச்சது, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சார். அம்மா சத்தியமா உண்மையை தான் சொல்கிறேன் சார். இன்னொரு உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது? அது சார், எனக்கு ஒரு குடிசை இருக்கு, அதை நான் வாடகைக்கு விட்டிருக்கேன். இந்த பணமெல்லாம் வாடகை பணம் சார். அப்போ பிச்சை எடுக்கிறது உன்னோட ஹாபியா? எனக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு சார். உண்மைதான் சார், பிச்சை எடுத்து சாப்பிட்றது எனக்கு பழக்கமாயிடுச்சு. எந்திரா, எந்திரே. சார் பைத்தியக்காரன் நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு, சாம்பவி கேஸுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். கொஞ்சம் வருஷமாவே அந்த பொண்ணு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா சார். நீங்கள் வேணும்னா இந்த பணம் எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க, நான் சந்தோஷமாக கொடுத்துருவேன் சார். ஆனால் ஒன்று மட்டும் வேணும் சார், அவளை இப்படி மோசமான நடத்தினவங்கள சும்மா விட்டுறாதீங்க சார். அவ்வளோதான், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது எல்லாமே ஏன் தப்பு தான். நான் எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட நான் அன்பா இருந்ததில்ல. இனிமே நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் முடி வெட்டிக்கோ. இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன். நீ சரியானா அதுவே போதும். இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? நீங்க இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. டம் டேட்டாஸ்ல இருந்து எதுவுமே கிடைக்கல சார். அந்த ஏரியாஸ்ல நிறைய நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு, ஏன்னா அந்த ஏரியாஸ்ல நிறைய டவர்ஸ் இருக்கு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா விகாஸோட ஃபோன் அன்னைக்கு அந்த ஏரியால ஆக்டிவா இல்ல. தெளிவா ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பான். ஃபாரன்சிக் அப்டேட் ஏதாவது? எஸ் சார், கிரைம் சீனோட கிளாஸ் பீசஸும் விக்டிமோட உடம்புல கிடைச்ச கிளாஸ் பீசஸோட மேட்ச் ஆகுது.
கிரைம் சீன்ல கிடைச்ச துணியோட டிஎன்ஏவை கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. விக்டிம்குள்ள இருந்து எடுத்த டிஎன்ஏவும் அந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு அடுத்த வாரத்துல தெரிய வந்துரும். விசாரணையை கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தா? அப்படின்னா சார்? ஐ மீன் அதர் வே ரவுண்ட். இது வரைக்கும் நாம விக்டிம்ஸ் மூலமா மற்றவங்கள தேடிட்டு இருக்கோம். இதை அப்படியே திருப்பி போட்டு டம் டேட்டால எந்தெந்த நம்பர் கிடைச்சதோ அதோட ப்ரொஃபைலை செக் பண்ணு. அதுல விக்டிம் சாம்பவி கூட யாருக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குன்னு நல்லா செக் பண்ணு. சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் சார். எம்எம் கேட்ரஸோட அப்டேட்? சார், அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்த 7-8 பேரை பத்தி தெரிய வந்திருக்கு. அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எம் கேட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணிருக்காங்க சார். கண்காணி, ஏதாவது வித்தியாசமா இருந்தா தூக்கிடு. சார் 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 குட்கா பத்தி எதுவும் தெரிய வரல சார். ஆனா ரேப்புக்காக பயன்படுத்தின காரை பத்தின டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு சார். நம்ம இன்ஃபார்மர்ஸ் அதை பத்தி சொல்லிட்டாங்க. சார், சாம்புவுடைய உடல்நல மோசமாயிருக்கு. அவன் நம்பிக்கையை எழுந்துட்டு வரான்னு நினைக்கிறேன். அவ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வருதுன்னு சொன்னீங்களே டாக்டர்? ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டு வரான்னு தான் சார் காட்டுது. ஆனால் உடம்புல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை சார். அவளால் அவள் காலை கூட மூவ் பண்ண முடியல சார். மனசளவில் குணமாகணும்னு கூட அவன் நினைக்கல சார். சார், மருந்துகள் வேலை செய்யலாம், ஆனால் மனுஷன் தன்னோட வில் பவரால் தான் குணமாவான். ரேப்பும் ஹியூமிலேஷனும் மொத்தமாக சேர்ந்து அவளுடைய மூளையில் பாதியை டேமேஜ் பண்ணிடுச்சு சார். அவளா நினைச்சாலுடைய குணமடைய வாய்ப்பே இல்லை சார். அந்த காரோட டீடைல்ஸ் ஆர்டிஓலேருந்து வந்துடுச்சு சார். அந்த கார் ஃபேஸ் ஷேக்குங்கிற பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் அவன் இப்போ துபாயில் இருக்கான் சார். அவன் காரை தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. தப்பிச்சு போயிட்டானே சார். இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஃபேத் கிளம்பி போன பிறகு அதே ஏரியாவை சேர்ந்த இன்னொரு ஆள் விக்ரம் பேத், அவனும் துபாய் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கான். 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு துபாய் போகிற எந்த ஐடியாவும் இல்லைன்னு இன்ஃபார்மர் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பணமும் இல்லையா. ஒரு சின்ன சந்தேகம் வந்து டம் டேட்டாவில் அவங்களுடைய நம்பர்ஸை நான் செக் பண்ணேன் சார். அக்ரமோ ஃபியாசோ அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆமாம் சார். அவங்கள தூக்கிட்டு வா. எஸ் சார். நீ துபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்ட? ஆமாம் சார். வேற யாரெல்லாம் அங்கே இருந்தா? பேரை சொல்லு. பேரு தெரியாமல் இருக்கலாம், முகம் தெரியும்ல. அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள அடையாளம் தெரியும்ல? தெரியும் சார். 7 பேரோட லிஸ்ட் எடுத்தல. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. ஃபோட்டோவை காட்டு. சார் 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 போதும் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். சார், எனக்கு அந்த பொண்ணை தெரியவே தெரியாது சார். ஆமாம் சார். சார், நான் அப்போ ஃபோனில் பேசிக்கிட்டே அந்த பக்கமாக போயிட்டு தான் சார் இருந்தேன். அப்போதான் அவ கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு சார். உள்ள போய் பார்த்தப்போ சில பேர் அவளை ரேப் பண்ணிட்டு இருந்தானுங்க சார். என்னையா பண்றீங்க? ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம் அந்த பொண்ணு. நீ ஏன்டா பயப்படுற? உனக்கு வேணா நீயும் பண்ணிட்டு போ. ஓ, முதல்ல 4-5 பேர் இருந்தானுங்க, அப்புறம் 10-12 பேர் ஆயிட்டானுங்க சார். பேரை சொல்லு. பேர் சொல்லு. யார் யாரு? தாம், சுமீர், இஃப்டிகான், நோமான், அப்புறம் ஆசார். கல்யாணத்துக்கு வந்த சில பசங்க கூட அங்க இருந்தானுங்க சார். அவங்கள நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு வந்தவனுங்க மாப்பிள்ளையா மாறிட்டானுங்க. ரேப் பண்றதை பார்த்துட்டு ரேபிஸ்ட் ஆயிட்டானுங்க. எல்லாரையும் தூக்கு. சார், என் பொண்டாட்டி செத்து போய் 6 வருஷம் ஆகுது சார். நான் அன்னைக்கு ஃபோனில் என் சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். சார்,
பொலிட்டிக்கல் டிப்ளமசி மூலமா இந்தியால இருந்து துபாய்க்கு ஓடி பண்ண ஃபைஸ் ஷேக்க போலீஸால இங்க கொண்டு வர முடிஞ்சது. இந்த தப்பு பண்ண எல்லா குற்றவாளிகளும் இப்போ ஜெயில இருக்காங்க. ஆனா இத பாக்குறதுக்கு ஷாம்பவி உயிரோட இல்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமை. ஷாம்பவி ரொம்ப ரொம்ப அறிவாளியான ஒரு பொண்ணா இருந்தா. அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருந்தது. ஆனா ஒரு தவறான சில ஆண்களால அவளோட வாழ்க்கையே இப்போ பறி போயிடுச்சு. பெண்களை வம்புக்கு இழுக்கிறது, கிண்டல் பண்றதுன்னு நிறைய விஷயத்த பேப்பர்ல நம்ம படிக்கிறோம். அடிக்கடி நம்ம படிக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது சாதாரண ரொம்ப லேசான விஷயம் கிடையாது. இது ரொம்பவே ஆபத்தான விஷயம். வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க கண்டிப்பா எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா சில பெண்கள் ரொம்ப ரொம்ப தைரியமா மத்தவங்க பேச்சுக்கு அதை ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நிறைய பெண்கள் வாயை மூடிட்டு இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பேசாம இருக்கிறது என்னைக்கும் நல்லது கிடையாது. அவங்க இந்த மாதிரி பண்றதுனால பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். ஈவிடி சிங்க்கு எதிராக நம்ம ஜீரோ பாலிசிய நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எதிரா போலீஸ் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் பெண்கள் வாழ்றதுக்கான தேசமா இது அமையும். இந்த கருத்தோட உங்கள் அனுப் சோனி இப்பொழுது விடைபெறுகிறேன். திரும்பவும் சந்திப்போம் கிரைம் பேட்ரோல் சதக்கோட இன்னொரு எபிசோடோட. உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.